வணக்கம் மக்களே. இது கொஞ்சம் நீண்ட பதிவு, அதால் முழுசாக கேளுங்க. என்னோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிறேன். சில தினங்களுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் வந்தது. நான் எஸ்ன்னு போட்டேன். நீங்கள் கூகுள் ஆட்ஸ் ரிவ்யூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 150 ரூபா கிடைக்கும். இதுக்கு நீங்கள் எந்த டெபாசிட்டும் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருந்தாங்க. சரி, நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி அக்செப்ட் பண்ண உடனேயே என்னை ஒரு டெலிகிராம் குரூப்பில் இணைச்சிட்டாங்க. அந்த குரூப்லேருந்து தொடர்பு கொண்ட நபர் என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஜிபே நம்பர் எல்லாத்தையும் வாங்கிட்டு என்னை ஒரு குரூப்பில் ஆட் பண்ணாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு 20 ஆட்ஸ் வரும். அந்த ஆட்ஸுன்றது ரிவ்யூ கொடுக்கணும், கூகுள் ரிவ்யூ. ஒரு ஹோட்டல் நாங்கள் கொடுப்போம். அந்த ஹோட்டலுக்கு நீங்கள் 5 ஸ்டார்னு கொடுத்துட்டு ஒரு கமெண்ட்டு கொடுங்க, அதை எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, அது போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ முதல்ல ஒன்று கொடுத்தாங்க. கொடுத்த உடனே நானும் ரிவ்யூ கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே என் அக்கௌண்ட்டுக்கு 150 ரூபா வந்துச்சு. சந்தோஷமாயிடுச்சு. அடுத்த 1/4 மணி நேரத்தில் இன்னொரு ஆடு வந்தது. அதுக்கும் நான் அதே மாதிரி ரிவ்யூ கொடுத்தேன். கொடுத்த உடனே இன்னொரு 150 ரூபா என்னோடய அக்கௌண்ட் வந்துச்சு. இதே மாதிரி ஆறு முறை பண்ணேன். ஸோ 6 150 900 ரூபாய் என் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு. வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ட்விஸ்ட்டு வச்சாங்க. 3000 ரூபாய் கட்டினா அடுத்த ரிவ்யூ பண்ணுறதுக்கு 3000 ரூபாய் நீங்கள் கட்டி ஆகணும், உடனே 5000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாங்க. நான் இல்லை, என்கிட்ட காசு கிடையாது, ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், நான் ஈவினிங் கட்டுறேன், அது வரைக்கும் நான் கண்டினியூ பண்ண விடுங்க அப்படின்னு. ஆனால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே அடுத்த செகண்டே என் பேர் அந்த குரூப்லேருந்து தூக்கிட்டாங்க. இது ஏன் இப்போ சொல்கிறேன்னா, கடந்த வாரம் ஒரு நியூஸ் பார்த்தேன் பாலிமர் டிவியில். அதில் இதே மாதிரி ஒரு வலையில் சிக்கி ஒருத்தர் லட்சக்கணக்கில் ரூபாயை இழந்திருக்காரு. சென்னையை சேர்ந்த ஒருத்தர். அவரோட பேட்டியை முழுசாக ஒளிபரப்புனாங்க. எனக்கு வந்து அதே நிகழ்வு தான் அப்படியே அவருக்கும் நடந்திருக்கு. கடைசியாக 3000 ரூபா போட்டதுக்கப்புறம் அவருக்கு 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. அது அப்படியே தொடர்ந்துருக்கு. ஒரு 4 ஆட்ஸ் கழித்து திரும்பவும் 5000 கேட்டிருக்காங்க. நமக்கு தான் பணம் வந்துச்சுன்னு போட்டிருக்காரு. 5000க்கு 8000 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 4 ஆட்ஸுக்கு ஒரு வாட்டி ரூபா வாங்கி கடைசியில் ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்ததும் அவருக்கு தராமல் ஏமாற்றிட்டாங்க. அவர் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவங்க எதுவுமே சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அதே போல் இவங்க நம்பரையும் பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இவரால் எதுவுமே பண்ண முடியல. இப்போது சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். ஸோ ஆட்ஸ் ரிவ்யூன்னு எதுனா வந்தால் பண்ணுங்க. அவன் எப்போ காசு கேட்குறானோ அது வரைக்கும் பண்ணிவிட்டு அத்தோட வெளியில் வந்துடுங்க. இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. மீண்டும் ஒரு முறை நன்றி.